அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பரம்பை கையாளாதவர்கள் தன்னுடைய பிள்ளைங்களை நல்வழிப்படுத்தவே முடியாது. ஆகையினால ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிட்சிக்கிறான் என்று சொன்னால் அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டவர் இந்த நாட்களில் கூட சில சிக்ஷையின் மூலமாக நம்மையும் கூட அவர் நடத்துகிறார். அந்த சிக்ஷைகள் இன்றைக்கு நமக்கு ஒருவேளை துக்கமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். ஆனால் என் அன்பு தேவப்பிள்ளையே, அந்த சிக்ஷையின் பாதையில் கர்த்தர் நமக்கு அநேக பாடங்களை அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கூட 1995 வருடத்தில் ஒரு பயங்கரமான விபத்தை நான் சந்தித்தேன். அந்த கொடிய விபத்தின் மத்தியில் தான் என் அன்பு பிள்ளைகளை ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். அந்த விபத்தின் மத்தியில் சுமார் 40 நாட்கள் சுயநினைவு இழந்தவனாக இருந்தேன். 110 நாட்கள் மரண படுக்கையில் இருந்தேன். அந்த 110 நாட்களும் நான் பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது. அநேக நேரத்தில் நான் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி ஜெபித்திருக்கிறேன். நான் என்ன பாவம் செய்தேன்? நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஏன் எனக்கு இந்த உபத்திரவங்கள் என்றெல்லாம் நான் அநேக நேரத்தில் கண்ணீர் வடித்திருக்கிறேன். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு என்னுடைய ஊழியத்தில் ஒரு அஸ்திபாரமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த அற்புதமான சுக வாழ்வு அது சாட்சியாக இருக்கிறது பாருங்க. அதுதான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் ஒரு உறுதுணையாக இருக்கிறது. இன்றைக்கு சில சிக்ஷைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் ஒரு காரணத்துக்காகத்தான் கர்த்தர் இந்த சிக்ஷையை அனுமதிக்கிறார். அருமையான பக்தன் தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் ஒரு பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த அருமையான பக்தன் சொல்லுகிறார். இன்றைக்கு சில உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், சிக்ஷைகள் மத்தியில் ஆண்டவர் நம்மை உடைத்து அவர் உருவாக்குகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார்.